பச்சை அரக்கனை அழிக்கும் யுத்தத்தில் தனி ஒருவன். ஒன்றல்ல இரண்டல்ல 9 ஆண்டுகளாக தனி ஒருவனாக குளத்தை சுத்தப்படுத்தி வருகிறார் கோவையை சேர்ந்த ஆறுமுகம் பொன்னுசாமி. கோவை நகர் பகுதியிலிருந்த சுந்தராபுரம் போகும் வழியில் தென்படுகிறது குறிச்சிக்குளம். இந்த குளத்தினுள் சுட்டெரிக்கும் வெயிலில் நின்றபடி பெருக்கெடுத்து வரும் வியர்வையை துடைத்தபடி தனி ஒருவனாக நின்றபடி வெங்காய தாமரை என்ற ஆகாய தாமரை செடியை ஒருவர் அழித்து கொண்டிருக்கிறார். இப்படி ஒரு நாளல்ல 2 நாளல்ல கடந்த 9 ஆண்டு காலமாக இப்பணியை செய்து வருகிறார். இந்த குளத்துடைய ஏரியா குறைஞ்சிக்கிட்டே வருது, ஆக்கிரமிப்பு அதிகமாயிடுச்சு. நீர்நிலைகள்லாம் சுத்தமாக வச்சிருக்கணும், அப்போதான் நமக்கு நிலத்தடி நீர் கிடைக்கும், நம்ம குடிக்க தண்ணி கிடைக்கும். அதுங்கிற எண்ணத்தில் இந்த அம்மனுடைய அருளால் 2007 என்னுடைய முயற்சியில் என்னோட ஃப்ரெண்டுகள்லாம் ஒத்துழைப்பில் நான் இந்த குளத்தை கிளீன் பண்ணிட்டு இருக்கேன். இதற்கான காரணம் அறிவதற்கு முன் ஆகாய தாமரை செடியின் பயங்கரத்தை பற்றி தெரிந்து கொள்வோம். ஆறு, குளம், ஏரிகளில் முன் எப்பொழுதும் இல்லாத அளவு ஆக்கிரமித்து வரும் நீர்வாழ் தாவரம் இது. நீர்நிலைக்கு வந்துவிட்டால், வளர்ந்துவிட்டால் அதன் வளர்ச்சியை கட்டுப்படுத்தவும் முடியாது, அவ்வளவு சீக்கிரம் அழித்துவிடவும் முடியாது. தனது தடிமனான தண்டுகள் ஒரு நாளைக்கு 1.5 லிட்டர் தண்ணீரை உறிந்து குடித்து வெகு சீக்கிரம் நீர்நிலைகளை வறண்டு போக செய்யும். இச்செடியின் கடினமான இலைகளும் லேசுப்பட்டதல்ல. கோடை காலங்களில் சீக்கிரமே தண்ணீர் வெப்பமடைந்து ஆவியாக மாறுவதற்கு முக்கிய காரணியாக இது விளங்குகிறது. இந்த ஆகாய தாமரை செடி இந்த ஒரு தண்டு ஒரு நாளைக்கு 1.5 லிட்டர் தண்ணி குடிக்கும். அதனால தான் பொதுமக்கள் பயன்பெறணுங்கிறதுக்காக இந்த குளத்தை நான் என்னோட ஃப்ரெண்டுகளோட ஒத்துழைப்போட நான் பண்ணிட்டு இருக்கேன். இது மட்டுமன்றி வெள்ள நேரத்தின் பொழுது ஆற்றுப்போக்கினை தடுத்து நீரினை ஊருக்குள் திருப்பி பெறும் ஊறு விளைவித்து நாசம் செய்ய வல்லது இந்த தாவரம். யானைக்கால் போன்ற கொடிய நோய் பரப்பும் கொசுக்களுக்கு அடைக்கலம் தரும் நண்பனும் இந்த தாவரமே. மீன்கள் மற்றும் கால்நடைகளுக்கு யமனும் இந்த ஆகாய தாமரைதான். விவசாயத்திற்கும் குடிநீர் ஆதாரத்திற்கும் இயற்கை சுற்றுச்சூழலுக்கும் நாசம் மட்டுமே ஏற்படுத்தும் இந்த தாவரம் 30 ஆண்டுகளுக்கு வாழும் தன்மை கொண்டது. அதன் பிறகும் மக்கி விஷமாகி தான் வளர்ந்த நிலத்தை பாழ்படுத்தும் தன்மை கொண்டது. 340 ஏக்கர் இந்த குளத்தினுடைய நிலப்பரப்பளவு. இந்த குளத்துல நீர் தேங்கி நின்றுச்சுன்னா 25 கிலோமீட்டருக்கு நிலத்தடி நீர் மட்டும் உயரும். விவசாயம் நல்லா பண்ண முடியும். இருக்கும் நீர் ஆதாரத்தை எல்லாம் சொட்டு நீர் விடாமல் குடித்து எங்கும் பச்சை பசேலென காட்சி தரும் இந்த பச்சை அரக்கானால் நாட்டின் எதிர்காலம் அல்ல நிகழ்காலமே அழிந்து போய்விடக் கூடாது என்று விவசாயிகள், சமூக நல ஆர்வலர்கள் தொடர்ந்து போராடி வருகின்றனர். ஆனாலும் களமிறங்கி உறுதியாய் உழைப்பவர்கள் ஒரு சிலரே. அந்த ஒரு சிலரில் தனி ஒருவனாக கடந்த 9 ஆண்டுகளாக ஒருவர் ஆகாய தாமரை செடியை வேருடன் பிடுங்கி எடுத்து அழித்து வருகிறார். அவர்தான் ஆறுமுகம் பொன்னுசாமி. என் பேர் KS ஆறுமுகம் என்கிற பொன்னுசாமி. இந்த குளத்தை ஏன் கிளீன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, அந்த காலத்தில் நீர்நிலைகள் இருந்தால் தான் விவசாயம் செழிக்கும் அப்படிங்கிற இந்த மன்னர்கள் காலத்தில் இறைவனுடைய அருளால் இந்த கோயம்புத்தூர் முழுக்க ஒரு 18 குளம் வெட்டி வச்சிருக்காங்க. அந்த குளமெல்லாம் இன்னைக்கு நீர்நிலைகள் இருந்து விவசாயம் நல்லா செழிச்சு எல்லா மக்களும் இருக்காங்க. கோவை சுந்தராபுரம் பகுதியை சேர்ந்தவர் 4ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்தவர். குடும்ப சூழ்நிலை காரணமாக பள்ளிக்கு தொடர்ந்து போகாமல் கிடைத்த வேலைகளை பார்த்து வந்தார். இப்பொழுது சின்னதாய் சினிமா வாய்ப்பு கிடைத்து வருகிறது. சினிமாவிற்கு போக காரணம் 1 வருமானம். மேலும் இதில் தான் பிரபலமானால்தான் சொல்லும் ஆகாய தாமரைக்கு எதிரான கருத்தும் பிரபலமாகுமே என்ற ஆதங்கம். இவர் கோவை குறிச்சி குளக்கரையில் உள்ள பொங்காளியம்மனின் தீவிர பக்தர். கோவிலுக்கு வரும்போதெல்லாம் குளக்கரையில் குப்பையாக சேர்ந்துள்ள ஆகாய தாமரையை பார்த்து வருத்தப்படுவார். இந்த ஆகாய தாமரை நாளாக அதிகமாகிக் கொண்டே போவதை பார்த்து வேதனைப்பட்டவர் திடீரென ஒரு முடிவினை எடுத்தார். நம்மால் முடிந்தவரை இந்த ஆகாய தாமரை அழிப்போம் என்ற எண்ணத்துடன் குளத்தில் இறங்கிவிட்டார். இது நடந்து கிட்டத்தட்ட 9 ஆண்டுகளாகிறது. சாக்கடை கழிவு நீர் கலக்கிறதால இந்த ஆகாய தாமரை செடி வேகமாக வளரும். இதை மாநகராட்சியும் பொதுப்பணி துறையும் சீக்கிரமாக இதை இந்த குளத்தை சுத்தப்படுத்தி நல்ல முறைக்கு பயன்படுத்தினா எல்லா மக்களுக்கும் நல்லா இருக்கும். குறிச்சி குளம் 330 ஏக்கர் பரப்பளவில்
6 கிலோமீட்டர் சுற்றளவில் விரிந்து பறந்து கிடக்கிறது. இதை எப்பொழுது சுத்தம் செய்து முடிப்பது என்பது பற்றியெல்லாம் அவர் யோசிக்கவில்லை. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் குளத்தில் இறங்கி ஆகாய தாமரையை வேரோடு பிடுங்கி எடுத்து கடந்த 9 ஆண்டுகளாக சுத்தம் செய்து கொண்டே இருக்கிறார். ஒரு 620 மணி நேரம் இந்த குளத்துல இப்போ நான் இந்த ஒரு 3.5 மாசமா வேலை செஞ்சுட்டு இருக்கேன். டெய்லி 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஒர்க் பண்ணுவேன். என்னோட ஃப்ரெண்டுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க, அவங்க ஆதரவு தெரிவிப்பாங்க. சினிமா தொடர்பான ஷூட்டிங்குகளுக்கு வெளியூர் சென்று விட்டால் மட்டும் இவரை இங்கு காண முடியாது. மற்றபடி இவருக்கு புத்தாண்டு, பொங்கல், தீபாவளி எல்லாம் இந்த குளத்தில்தான். தனி ஒருவனாக இவர் குளத்தை சுத்தம் செய்வதை அந்த வழியாக போகும்போது பார்க்கலாம். விபத்தில் சிக்கி கையெலும்பு எல்லாம் உடைந்து போன நிலையில் கூட கட்டுப்போட்டபடி வந்து ஆகாய தாமரை அழித்தவர். காரணம் கேட்டால், இவ்வளவு தீவிரமாக நான் இயங்கினாலும் கூட என்னை விட தீவிரமா இது வளருதுங்க. நான் ஒரு பக்கம் எடுத்து முடிக்கிறதுக்குள்ளார இன்னொரு பக்கம் வளருது. இதனால தான் நான் அழிஞ்சாலும் பரவாயில்ல, இதுகளை இந்த குளத்துல விட்டு அழிக்காம நான் விட போகிறதில்லை என்றார் உறுதியாக. எதுக்காக பண்ணுறோம்னா, வருங்காலத்தில் எல்லாரும் அந்தந்த ஊரில் இருக்கிற இளைஞர்கள் அந்தந்த ஊரில் இருக்கிற குளத்தை சுத்தப்படுத்தி தூய்மையாகப்படுத்தி குளத்தில் கழிவுகள் கொட்டாமல், குப்பைகள் கொட்டாமல், ஆகரின் பண்டங்களை தடுத்து நம்ம ஊர் குளம், நம்ம ஊர், நம்ம பிறந்த மண் இதெல்லாம் சுத்தமாக இருக்கணும். இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் இதெல்லாம் கொட்டி குளத்தை அசுத்தப்படுத்தாமல் பாதுகாக்கணும்னு அதுக்காக வேண்டியதான் இந்த 2007 நான் இந்த குளத்தை க்ளீன் பண்ணி விழிப்புணர்வு ஏற்படுத்தி 2 முறை பைக் ஓட்டி இந்த மக்களுக்கு சொல்லியிருக்கேன். இவரை நெருங்கி உங்களுக்கு ஏதாவது பண உதவி தேவையா என்று சிலர் கேட்பர். ஒரு பைசா கூட வேண்டாம், எனக்கு கொடுப்பதாக நினைக்கும் பணத்தை ஏழை பிள்ளைகள் படிப்பு செலவிற்கு கொடுங்கள். பணமில்லாத உதவி என்றால் உங்கள் ஊர் நீர்நிலையில் உள்ள ஆகாய தாமரையை சுத்தம் செய்யுங்கள், மற்றவர்களையும் சுத்தம் செய்ய உற்சாகப்படுத்துங்கள், அது போதும் என்று மட்டும் சொல்வார். இந்த நீர்நிலைகளில் ஆக்கிரமிப்பு 1, அப்புறம் 2வது அசுத்தப்படுத்துறது. இந்த ஆகாய தாமரை வந்ததுக்கப்புறம் இந்த ஒரு ஆகாய தாமரை ஒரு செடி 1.5 லிட்டர் தண்ணி குடிக்க ஒரு நாளைக்கு குடிச்சு ட்ரை ஆக்கிட்டே இருக்கும். அப்போ நீர்நிலையில் தண்ணி இல்லாமல் போயிடும். இனி நம்மால் ஒரு ஏரி குளத்தை உருவாக்கி விட முடியாது, இருப்பதை காப்பாற்றினாலே போதும். இது இயக்கமா மாறி நம் நீர்நிலைகளை நாமே காப்பாற்றணும் என்னும் முடிவோடு ஆகாய தாமரை அழிக்கிற களத்துல நிச்சயம் ஒரு நாள் மக்களே இறங்குவாங்க. அதுவரை இந்த குளத்துல தான் நான் இருப்பேன் என்று சொல்லும் ஆறுமுகம் பொன்னுசாமி தொடர்பு கொள்ள 9443720563 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்க.